ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ப்ரோட்டீன் அண்ட் கால்சியம் ரிச் பாலக் பருப்பு கீரை கூட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் ஒரு மண் சட்டி, கொத்து சட்டி தான் எடுத்திருக்கேன். உள்ளே கொஞ்சம் கொத்துன மாதிரி இருக்கும், நம்ம கடைய போகிறோம் லேசாக, அதனால் அந்த சட்டியை எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1.5 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கங்க. அந்த தண்ணி கொஞ்சம் நல்லா சூடானதும் இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் பொடி, கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதுக்கு காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா, நான் ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு 4-5 பல்லு பூண்டு ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதை இந்த தண்ணி கூட சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரம் அதிகமாக வேணும்னா பச்சை மிளகா கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஃபைனாக சாப் பண்ணி வச்சது இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட பருப்பு ஒரு 100 கிராம் பாசிப்பருப்பு நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற போட்டிருந்தேன். அந்த பாசிப்பருப்பை இது கூட நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இது எல்லாமே குக்கர்லேயும் பண்ணலாம். குக்கரில் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக ஆகிடும். பட் சட்டியில் பண்ணுறங்காட்டி கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஏன்னா அந்த பருப்பெல்லாம் கொஞ்சம் நல்லா வெந்து வரதுக்காக நான் சேர்த்துருக்கேன். ப்ளஸ் கீரைக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறப்போ அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இன்க்ரீஸ் பண்ணி தரும். இப்போ மூடி போட்டு நீங்கள் ஒரு 15 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சேர்ந்து இந்த மாதிரி மலர்ந்து வெந்து வரும். பருப்பு இந்த மாதிரி வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் பாலக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே ஒரு அரை கட்டளவு பாலக்கீரை எடுத்திருக்கேன். இதை ஃபைனாக சாப் பண்ணதை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை. கீரை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சிங்கனாவே போதும். இதுக்கு தேவையான அளவு உப்பு இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு மூடியை போட்டுடுங்க. கரெக்டாக டைம் பார்த்து ஒரு 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி வெந்து வந்திருக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் கேஸை ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை. கீரை போட்டதுக்கப்புறம் ரொம்ப ஷார்ட் டைமில் கீரை வெந்துடும். இப்போ இந்த மாதிரி வெந்திருக்கு இல்லைங்களா? இந்த ஸ்டேஜில் கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் தனியாக இதை எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு நான் தேவையான அளவு தாளிப்பு இது கூட சேர்த்துடல, லாஸ்ட்டில் தான் சேர்க்க போகிறேன். இப்போது அந்த லேசாக அந்த சூடாக இருக்கிறப்பவே ஒரு பருப்பு கடையிற மத்த வச்சு இந்த மாதிரி லேசாக கடைஞ்சி விட்டுக்கோங்க. நம்ம ரொம்ப மையாக கடைய தேவையில்லை. இது கடையல் கிடையாது, கூட்டு. ஸோ அந்த பருப்பு, கீரை, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு எல்லாமே சேர்ந்து கலவையாக வரத்துக்காக இந்த மாதிரி கடைஞ்சி விட்டுக்கிறோம். இப்போது இதில் கடுகு, உளுந்து, வரமிளகா, கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டியிருக்கேன். இதை நீங்கள் சாப்பாடு கூட, சப்பாத்தி கூட, வேறு முத்தை, இந்த ராகி முத்தை கூடலாம் நல்லாயிருக்கும். இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.